வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி ஓகேவா 2023 நடந்த கொஸ்டின் பேப்பர் தான் அனலைசேஷன் பண்ண போறோம். சைக்காலஜி இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சைக்காலஜி. நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கு அப்படின்னா சைக்காலஜில 25க்கு 25 எப்படி எடுக்கிறதுன்னு டவுட்டா இருக்கும். பிளஸ் 25ல நான் சொன்ன தமிழ் 5 வந்திருக்கா, மேக்ஸ் 5 வந்திருக்கா, டிஏ 5 வந்திருக்கா, அதுவும் டவுட்டா இருந்திருக்கும். நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க தமிழ்லாம் கேட்கறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் தான் இது. நல்லா பாருங்க இது. வீடியோக்குள்ள போலாம் ஓகேவா. மொத்தம் 5 கொஸ்டின் கேட்டு இருப்பாங்க தமிழ்ல. ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின் என்னன்னு காமிக்கிற பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஃபுல்லாவே இலக்கணம் தான். நீங்க 6th to 10th வரலாம் உள்ளலாம் பூண்டுலாம் நம்ம செய்யுள் இதெல்லாம் படிக்கணும். அதெல்லாம் நம்ம எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு படிச்சா போதும். 40 மார்க்கு என்ன தேவையோ அதை படிச்சா போதும் ஓகேவா. நமக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுல கிராமர்ல எடுக்கிறதுக்கு மட்டும் பார்த்தா போதும். இங்கிலீஷ் கிடையாது, தமிழ் மட்டும் தான். அதுவும் தமிழ்ல இருக்கிற இலக்கணம் மட்டும் தான் கேட்கறான். பேசிக் கிராமர் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறாங்க, தொடரில் உள்ள சரியான தொடரை தேர்வு செய்யுங்கன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கீழே தமிழ் எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்து தமிழ் எண் என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, எழுத்து வழக்கை தேர்வு செய்க, சொல்லின் பொருள், சொல்லோட பொருள் என்ன, தகவலோட சொல்லோட பொருள் என்ன, குரல் தேடல். குரல் தேடல்னா இங்கிலீஷ்ல என்ன, கலைச்சொற்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. இதான் 5 கொஸ்டின் தமிழ்ல கேட்டேன். தமிழ் 5 கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னு சொல்றவங்களுக்கு சொல்றேன் ஓகேவா. சரி நான் சொல்றேன், தமிழ்ல இருக்கிறவங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாத்துக்கோங்க என்னன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ்காணும் தொடரில் சரியான தொடரை தேர்வு செய்க. இதுல எது இந்த 4ல எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பானையை உடைத்தது அவன் அல்ல. இந்த லாஸ்ட்ல இருக்கிற லைன் தான் நம்ம நல்லா பார்க்க வேண்டியது. அல்ல, அன்று, அல்லேன், அல்லன். இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அல்ல அப்படின்னு வர்றது எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா பன்மைக்கு வர வேண்டியது. அவன் அல்ல அப்படின்னு வராது, அவர்கள் அல்ல அப்படின்னு வந்திருக்கணும். அவர்கள் அதாவது ப்ளூரல்ல வந்திருக்கணும் ஓகேவா. பன்மையில இருந்திருந்தா அல்லன்றது யூஸ் பண்ணும். ஒருமையில யூஸ் பண்ணும் போது அல்லன் அப்படின்னு தான் வரணும். அவன் அல்லன், அவர்கள் அல்ல அப்படின்னு தான் வந்திருக்கணும். புரியுதா. அந்த ஒருமையில யூஸ் பண்ணாதனால அல்லன்றது வராது, அதனால அது தப்பு. ரெண்டாவது அன்றுன்றது வருமா, பானையை உடைத்தது அவன் அன்று வருமான்னு கேட்டா அதுவும் வராது. ஏன் அப்படின்னா அன்றுன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அவன் அதாவது உயிருள்ள பொருள்களுக்கு எதுவுமே அன்றுன்றது வராது. உயிருள்ள பொருள்ன்றது வேலை ஆறறிவு உயிர் ஓகேவா. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பசு அன்று, அதாவது மற்ற உயிரினத்தை சொல்லலாம் ஓகேவா. பசு அன்று, அது அது இது எதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதுக்குதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அன்று யூஸ் பண்ணுவோம். ஆறறிவு உள்ள எல்லா உயிரினத்துக்கும் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அன்று யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா. மனிதர்களுக்கு பொதுவா அன்றுன்றது யூஸ் பண்ணக்கூடாது. அது அன்று, இது அன்றுன்றது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அவன் அல்ல இல்லைன்னா அல்லன் அப்படின்றதா வரணும், ஒருமை பன்மை இல்லை ஓகேவா. அதனால அன்றுன்றதும் வராது. அல்லன்றது ஒரு வார்த்தையே கிடையாது ஓகேவா. அவன் அல்லன்றதுதான் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா சரியான விடையா இருக்கும். இதுவும் ஸ்கூல் புக் எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருந்துருப்பாங்க. சரி, இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினா கேட்டிருந்திருப்பாங்க. 2வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 871 தமிழ் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் எண் என்ன, தமிழ்ல இருக்கிறது காணா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்பீங்க. காணா 1, 2ன்றதுக்கு ஊ அப்படின்னு சொல்லிட்டு 3ன்றதுக்கு ஞா அப்படின்றத நம்ம பார்த்திருந்திருப்போம் ஓகேவா. அத மாதிரி இதுக்கு நம்பர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. 8 அப்படின்றதுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 8க்கு ஆன்ற எழுத்து வரும், 7க்கு ஏன்ற எழுத்து வரும், 1க்கு கான்ற எழுத்து வரும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆ ஏ கா அப்படின்றது ஆன்சரா இருந்திருக்கும். இது ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதுவும் பேசிக் தான் ஓகேவா. அடுத்து அவன் என்ன சொல்லியிருக்காங்க, பேச்சு வழக்கில் உள்ள சரியான எழுத்து வழக்குல தெரிவு செய்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கூட விளையாட வரியா அப்படின்றது என்னவா இருக்குன்னா பேச்சு வழக்குல இருக்கு. ஏன் கூட அப்படின்றது வராது. என்னோடு அவன் அந்த ஆப்ஷனை வச்சு நீங்க எலிமினேட் பண்ணலாம். என் கூட விளையாட வரியான்றது எழுத்து வழக்கு கிடையாது. என் கூடன்றது நம்ம எழுத மாட்டோம். இங்கேயும் என் கூடன்றது வராது. என்னோடு விளையாட வருகின்றையான்னு வருமா, வாரியான்னு வருமா. வாரியான்றது எழுத்து வழக்கு கிடையாது ஓகேவா. அப்ப என்னோடு விளையாட வருகின்றாயா அப்படின்றது நம்ம சரியா இருக்கும். அப்ப 62க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன் ஓகேவா. சரி, அடுத்து 63 தகவல் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அகல் விளக்கு. சொல்லும் பொருளும்ல 6th to 10th கம்பல்சரி மெமரி பண்ணி ஆகணும் ஓகேவா. அடுத்து குரல் தேடல் என்ற கலை சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல்லியது. தமிழ் ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இங்கிலீஷ்ல கேட்கலாம், இல்ல இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு தமிழ் கேட்கலாம். நம்மளுக்கு தமிழ் கொடுத்துட்டு இங்கிலீஷ் கேட்கறாங்க. குரல் தேடல்னா என்னன்னா, குரல்னா வாய்ஸ், தேடல்னா சர்ச், வாய்ஸ் சர்ச்ன்றான். ஆப்னா என்னன்னு பாத்தீங்கன்னா செயலி. ஆப்ன்றது தமிழ் என்னன்னு சொல்லலாம், செயலி அப்படின்னு சொல்லலாம். டச் ஸ்கிரீன்னா தொடுதிரை, டச் ஸ்கிரீன்றது தொடுதிரை. அப்ப பேஸ்புக்ன்றது என்ன, முக புத்தகம். பேஸ்புக்ன்றது முக புத்தகம். இதுதான் 5 கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ரொம்ப டஃப்லாம் கிடையாது, அழகா தாராளமா அடிக்கலாம். இதுல என்ன தப்பு பண்ணியிருந்திருப்பாங்க, லாஸ்ட் டைம் அதிகமான கேள்வி இதுல 5க்கு 5 வாங்கினாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 60% 70% தப்பு பண்ணாங்க. 5க்கு 4 தான் வாங்கினாங்க.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுல என்னன்னா 2, 3, 4, 5 ரைட் ஆயிட்டாங்க. எதுல அவங்க தப்பு பண்ணாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தப்பு வாங்கினாங்க. நிறைய பேர் அல்ல அன்று அல்லன்னு மாத்தி மாத்தி அடிச்சுட்டு இதுதான் தப்பு வாங்கினாங்க. இதுலயும் ஒண்ணு இல்லை, இந்த கொஸ்டின் நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு 5க்கு 5மே வாங்கி வந்திருக்கலாம். ஓகேவா? தமிழ் 5மே எடுக்க வேண்டியதுதான். பேசிக்கா தான் கேள்வி கேட்கிறாங்க, பாத்துக்கோங்க. அடுத்து மேக்ஸ். மேக்ஸ் 5 கொஸ்டின் கணக்குல இருந்து வருதா, சைக்காலஜிக்குள்ள கணக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. ஸ்கூல் புக் மேக்ஸ் தான் 6th to 10th வரை இருக்கிற பேசிக் மேக்ஸ். அதாவது முக்கியமா எதுல இருக்கும்னா 6th to 8th இருக்கிற மேக்ஸ் தான் இது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா சரி, 600 X% என்பது 450 X மதிப்பு காண்க. X%, 600க்கு எத்தனை சதவீதம் எடுத்தா 450 வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சதவீதத்தை சொல்றேன். 6000 சதவீதம் ஒரு எக்ஸாம்பிள் பேசிக் சொல்றேன். இந்த சம்முக்கும் இதுக்கும் கேசல் சம்பந்தம் இல்லை, நானா சொல்றேன். ஓகேவா? 6000க்கு 10% என்னன்னு கேட்கறாங்கன்னு நீங்க ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா அதான் 10%. நீங்க இதுக்கு போட்டு என்ன பண்ண தேவையில்ல, 10/100 போட்டு அடிச்சுட்டுலாம் நீங்க கண்டுபிடிக்க வேணாம். இதை அடிச்சு போட்டு கண்டுபிடிச்சா என்ன இருக்கும், 0 0 0 600 வரும். நீங்க ஸ்ட்ரைட்டா என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஒரு ஸ்தானம் தள்ளி புளிச்சு 600 அதான் 10%. அப்ப 20% என்ன, ஒரு ஸ்தானம் தள்ளி புளிச்சு 2ஆல பெருக்குனா 20%, 2ஆல பெருக்குனா என்னன்னு இருக்கணும் 1200, 3ஆல பெருக்குனா 30%, 4ஆல பெருக்குனா 40%, 5ஆல பெருக்குனா 50, 6ஆல பெருக்குனா 60ன்னு போயிட்டே இருக்கலாம். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், அவ்வளவுதான். புரியுதா? பர்சன்டேஜ் எடுக்கும் போது நான் அந்த டீடைல் சொல்றேன். சரி, இப்ப நம்மளுக்கு ஏன் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா 600ல எத்தனை பர்சன்டேஜ் எடுத்தா 450, அதிகமான பர்சன்டேஜ் என்ன இருக்குங்க, 70, 75, 60 இருக்கா. ஒரு 600ல 10%ன்றது எவ்வளோ, 60. இப்ப 60% நான் எடுத்து பாக்குறேன். 10% 60னா அப்ப 60% எவ்வளோனா 6ஆல பெருக்குனா என்னன்னு வரும், 360ன்னு வரும். அவன் 450 கொடுத்துருக்கான். அப்ப 60% இல்ல, இன்னும் அதிகமா போகும். ஒருவேளை 70% பாக்குறேன். 10% எவ்வளோ, 60. 7ஆல பெருக்குனா 7 42, 420 தான் வரும், இன்னும் அதிகமா போகும். அப்ப எத்தனை பர்சன்டேஜ்னா 75. 75 எப்படி கண்டுபிடிக்கலாம், 50% எவ்வளோன்னு பாரு. 600க்கு 50% எவ்வளோன்னு பாருங்க பார்க்கலாம். 50% எவ்வளோ, அதுல பாதியா, 600ல பாதி எவ்வளோ, 300. அதான் 50%. 50ல பாதி எவ்வளோ, 25%. அப்ப இந்த 300ல பாதி எவ்வளோ, 150. அப்ப கூட்டினா எவ்வளவு வந்துருது, 450. நல்ல பர்சன்டேஜ் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். இதுவும் உங்களுக்கு புரியல அப்படின்னா பேசிக் மெத்தட்லயே போடு. 600ன் எத்தனை சதவீதம் X%னா X% ஈக்குவல் 450 இப்படியே போட்டாடிங்க. ஓகேவா? பர்சன்டேஜ் நல்லா ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா 2 0க்கு 2 0 கேன்சல். அடுத்து என்ன செய்யலாம், இங்க இருக்கிற 6 கொண்டு போய் அங்கிட்டு டிவைட் பண்ணலாம். X is equal to 450 divided by 6 அடிச்சா ஆன்சர் வரும். அடிங்க பார்க்கலாம். 7 6 42, ரிமைனிங் 3 5 6 30. அப்ப X is equal to என்னன்னு போடலாம், 75 அப்படின்னு போட்டுடலாம் ஆன்சர். அவ்வளவுதான். ஓகேவா? நார்மலா இந்த 2 மெத்தடும் புரியல எனக்கு சொல்லுங்க அப்படின்னா 3ஆவது மெத்தட் இதுதான். சரி, அடுத்து 48வது கொஸ்டின். ஃபார்முலாஸ் தான் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பேசிக்கா மெமரி பண்றதா. 7வது 8வது லாப நஷ்டம் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும், அதை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதை அப்படியே கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகேவா? கூட்டு வட்டின்ற ஃபார்முலா A ஈக்குவல் டு P into 1 plus R by 100 whole power n. ஆக்சுவலா நம்ம இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ண மாட்டோம், ஃபார்முலாவே அவன் கேள்வியா கேட்டிருக்கான். அதனால நம்ம ஃபார்முலாவை மெமரி பண்ணிக்கணும். ஓகேவா? கூட்டு வட்டியை பொறுத்தவரை நம்ம ஃபார்முலா மெத்தட்ல போட மாட்டோம், வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ல தான் போடுவோம். இருந்தாலும் ஃபார்முலா மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க, முக்கியமானதான். A equal to P into 1 plus R by 100 whole power n. கூட்டு வட்டி. தள்ளுபடினா என்ன, குறித்தாளில இருந்து விற்பனை விலையை மைனஸ் பண்றதா என்னன்னு கேட்டனா தள்ளுபடி. அடுத்து நேர்மாறல்னா என்னன்னு கேட்டனா y equal to k into x. அங்கிட்டு இருக்கிற x இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா அது எதிர்மாறல்ல வந்துடும். அப்ப ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா DCBA வா இருக்கும். ஓகேவா? 48வது கொஸ்டின். 7வது 8வது லாப நஷ்ட பாடத்துல இது இருக்கும். அடுத்து ஒரு டஜன் வாழைப்பழத்தோட விலை 20 ரூபா, 48 வாழைப்பழத்தோட விலை என்னன்னு கேட்கிறான். ஒரு டஜன்னா என்னன்னு அர்த்தம், 12 வாழைப்பழத்தோட விலை 20 ரூபான்னு சொல்றான். 48 வாழைப்பழத்தோட விலை என்ன, 12 4ஆல பெருக்குனா 48. அப்ப 20 4ஆல பெருக்குனா 80ன்னு வரும். 12 பழம் 20 ரூபா, 48 பழம் 80 ரூபா. 12 4ஆல பெருக்குனா 48, அவ்வளவுதான். அப்ப 20 4ஆல பெருக்குனா ஆன்சர் வந்துடும். அடுத்து ஒரு பில்லியனுக்கு சமமானது என்ன, நாலுவே நம்ம லெசன்ல நம்ம டெஸ்ட் பேப்பர்ல எல்லாத்துலயுமே சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஒரு மில்லியன்னா எவ்வளவு, அடிக்கடி கேள்வி கேட்டுட்டே இருக்கிறது. 1 மில்லியன் ஈக்குவல் டு 10 லட்சம். 1 மில்லியன் ஈக்குவல் டு 10 லட்சம். ஒரு பில்லியன் ஈக்குவல் டு 100 கோடி. இது அடிக்கடி கேள்வி கேட்கறது மஸ்ட். ஒரு மில்லியன் அப்படின்னா மில்லி, ஒரு மில்லியன்னா 10 லட்சம், ஒரு பில்லியன்னா 100 கோடி. அது கேள்வியாவே கேட்டு இருந்திருக்காங்க, நல்லா பாத்துக்கோங்க. ஓகேவா? இது 6thலயே இருக்கும்.
6th மேக்ஸ் அப்படியே எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 6th மேக்ஸ் ஸ்கூல் புக்லயே இருக்கும், நல்லா பாத்திரலாம். அடுத்த கேள்வி, சதவீதம் என்பது ஒரு பகுதியில் 100 கொண்ட ஒரு பின்னம். அதாவது 70% நம்ம என்ன எழுதுவோம், 70/100 எழுதுவோமா? இதுல சதவீதம்னா என்னன்னு அர்த்தம், பகுதியில 100 கொண்ட ஒரு பின்னம் சொல்றோம். அதுதான் சதவீதம் என்பது பகுதியில 100 கொண்ட ஒரு பின்னம். பகுதி மேல இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம், தொகுதி அப்படின்னு சொல்லுவோமா? கீழே இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம், பகுதி அப்படின்னு சொல்லுவோமா? ஆனா அந்த பின்னத்துலதான் சொல்றான், பகுதியில 100 கொண்ட ஒரு பின்னம் தான் என்னன்னு சொல்றான், சதவீதம். அப்ப ஃபர்ஸ்ட் வாக்கியம் என்னன்னு அர்த்தம் சரி. ரெண்டாவது, அசல் என்பது கடனாக பெற்ற அல்லது வழங்கிய தொகை. நம்ம கடனா கொடுக்குறோம்னா அந்த தொகை தான் அசல்னு சொல்லுவோம், இல்லைன்னா வாங்கிய தொகை. அதுக்கு வட்டி போட்டோம்னா அது தனி வட்டி இல்ல கூட்டு வட்டி இந்த மாதிரி போகும், ஓகேவா? அந்த வட்டியோட சேர்த்து அசலையும் சேர்த்து கொடுக்குறோம்னா அது மொத்த தொகையா மாறும், அவ்வளவுதான். இப்ப நம்ம கடன் கொடுக்குற தொகை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அசல்னு தான் சொல்லுவாங்க. அப்ப கூட்டு 1 2 சரி. மொத்தம் மேக்ஸ்ல எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 5மே மேக்ஸ் தான். இது 5மே சைக்காலஜி கிடையாது. நிறைய பேர் இதை சைக்காலஜின்னு சேர்த்து சொல்றாங்க. இது ஸ்கூல் புக் மேக்ஸ், தமிழ் 5 மேக்ஸ் 5 கணக்கு தான். இது சைக்காலஜி கிடையாது. ரீசனிங்க போய் தேடி பாரு, இதெல்லாம் இருக்குமானு கூட்டு வட்டி இருக்காது, இது கணக்கு, ஓகேவா? கணக்குல 5 கொஸ்டின் கேட்பாங்க. சதவீதம் 1 கேட்டிருக்காங்க. அடுத்து கூட்டு வட்டி தள்ளுபடியில இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. நார்மலா கூட்டல் கழித்தல் வச்சுதான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க, ஓகேவா? 7th கொஸ்டின் தான் அது. இது 6th கொஸ்டின். ஒரு பில்லியன் என்பது என்ன அப்படின்னு கேட்கறது ஒரு 6th to 8th இறக்கிட்டாங்க. நான் இதுவும் வேற ஸ்டடி எங்க இருந்து எடுத்துருக்காங்கன்னு சொல்றத பேசி நம்ம நான் போறேன் உங்களுக்கு, அடுத்தடுத்த வீடியோல போறேன், நீங்க பாருங்க, ஓகேவா? மொத்தம் 10 கொஸ்டின் இதுதான். 5 கொஸ்டின் தமிழ், 5 கொஸ்டின் மேக்ஸ். அடுத்த 5 கொஸ்டின் டேட்டா இன்டர்பிரேஷன் கேட்டிருப்பாங்க. இதுதான் டேட்டா இன்டர்பிரேஷன், சார்ட்ன்றது, ஓகேவா? சார்ட்டை நம்ம இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா டைம் ஆகும். நான் அடுத்தடுத்த வீடியோல சார்ட்டை வச்சு நான் நிறைய கொஸ்டின் உங்களுக்கு போறேன். நீங்க சார்ட்டை அதை பார்த்துட்டே இருந்தாலே அதுவே போதுமானதா தான் இருக்கும், ஓகேவா? சார்ட்ல 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா அப்படின்னா இந்த பிசில 4 கொஸ்டின் தான் வந்திருக்குது. அந்த சார்ட்டை ஈடு கட்டுறதுக்காக ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்திருப்பாங்கன்னா பசன் மாதிரி கேட்டிருந்திருப்பாங்க, ஓகேவா? ஆனா 2022ல 5 கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி செட்டும் 5 கொஸ்டின் கேட்டிருந்திருப்பாங்க. ஒரு செட்ல 1 2 மாறலாம், ஓகேவா? இதை ஒருவேளை இதைதான் வச்சு நீங்க கேட்டீங்களான்னு தெரியல. இதெல்லாம் 5 5 வந்திருக்கா அப்படின்னு சொல்லி போன் எல்லாம் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன். அதுக்காக தான் வீடியோ வந்தேன், ஓகேவா? ஆனா பாத்துக்கோ, சார்ட்டுமே 5 கொஸ்டின் 1 தான் குறையுது, 5லாம் இல்ல, 1 தான் குறையுது. அதுக்கு பேர் என்ன போட்டிருக்காங்க, பசில் போட்டு இருந்திருக்காங்க, அவ்வளவுதான். சரி, இந்த இதுல பாரு 56 to 58 ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. அட்டவணையை பார்த்து பதில நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. வீட்டிற்கு எடுத்து வரும் வருமானம் 2300 என்றால் சராசரியாக அவர்கள் மாதம் எவ்வளவு பணம் உடைகளுக்கு செலவு செய்திருப்பார்கள்? உடைக்கு எவ்வளவு? 18% செலவு பண்ணிருக்காங்களா? 2300ல 18% என்னன்னு பார்த்தா போதும். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு 18ஆல பிறகு ஆன்சர் வரும். 23 into 18 தான் ஆன்சரா இருக்கும். 8 3 24, 4ல முடியறது 2 இருக்கும். நீ பெருக்கி பார்த்தா ஆன்சர் வந்துடும், ஓகேவா? நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்றது அடுத்த வீடியோல போலாம், டைம் இல்ல, ஓகேவா? நான் வீடியோ சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்காக பாக்குறேன். அடுத்த வீடியோ ஒண்ணு இருக்கு, வேர் டு ஸ்டடி தான், பிசிக்கு போடணும். சாரி, பிசி தான் இது ஆக்சுவலா. வேர் டு ஸ்டடி உங்களுக்கு சயின்ஸ் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு பயாலஜி இந்த சைக்காலஜி ஏன் வந்தேன் அப்படின்னா நிறைய கால்ஸ் வந்தனாலதான் வந்தேன், ஓகேவா? சரி, இதுல எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. சார்ட்டை வச்சு 3 கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க, ஓகேவா? அடுத்த சார்ட்டை பாரு, ஒரு சர்க்கிள் பை சார்ட்னு சொல்லுவாங்க. அது டேபிள் சார்ட், இது பை சார்ட். பை சார்ட்டை வச்சு ஒரு கேள்வி கேட்டிருந்திருக்காங்க. மொத்தம் 800 மாணவர்கள் உள்ளனர். பாட பயிற்சியில் சி எத்தனை மாணவிகள் உள்ளனர், சி பிரிவுல எத்தனை மாணவிகள் உள்ளனர் அப்படின்னு கேட்கிறாங்க. 800ல 2% என்னன்னு பார்த்தா போதும். 800ல சி பிரிவு 2%, 800ல 1% எவ்வளவுனா 8, 2% எவ்வளவு அப்படின்னா 8 2ஆல பெருக்குனா 2%, அவ்வளவுதான். இதுல என்ன கேட்டிருக்காங்க, சீன்றது 2%, மொத்தம் 800 பேர் கொடுத்துருக்காங்க. 1% என்னன்னா 8, 2% என்ன அப்படின்னா 8 2ஆல பெருக்குனா 2%. அப்ப ஆன்சர் என்ன வந்துருக்குன்னா 16, அவ்வளவுதான். சிம்பிளா ஆன்சர் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த சார்ட்டை வச்சு நிறைய கேள்வி வரும், ஓகேவா? சார்ட்டை வச்சு நிறைய கேள்வி வரும். ஒரு எக்ஸாம்பிள் சார்ட்ல என்னென்னலாம் கேட்கலாம் அப்படின்னா கூடுதல் கேட்கலாம். ABCD இதுக்கு மட்டும் கூடுதல் சொல்லு, இல்ல ABCக்கு சராசரி காண்க, கூடுதல் கேட்கலாம், சராசரி கேட்கலாம். என்னென்ன கொஸ்டின் வரும்னு மட்டுமா சொல்றேன், ஓகேவா? கூடுதல் கேட்கலாம், சராசரி கேட்கலாம், வித்தியாசம் கேள்வி கேட்கலாம். ஏக்கும் பிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசம் கேட்கலாம். இல்ல அப்படின்னா இதுக்கு இந்த பை சார்ட் கொடுத்துருக்காங்கன்னா மைய கோணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மைய கோணமும் கேள்வி கேட்கலாம், ஓகேவா? நிறைய டிஃபரன்ஸ் டைப் கொஸ்டின் இருக்கும், நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். சரி, இதோட சேர்த்து 4 கொஸ்டின் ஆயிடுச்சு. பசில் இங்கே ஒரு கொஸ்டின் பசில் கொடுத்துறாங்க, ஒரு ரேங்கிங் மாதிரி இருக்கிற டைப்ல ஒரு பசில் கொடுத்துறாங்க. H என்பவர் F ஐ விட குறைவான பணம் உள்ளவர், ஆனால் G என்பவரை விட அதிகமா உள்ளதுன்னு சொல்லிட்டு ஒரு பசில் கொடுத்துருவாங்க. இதோட சேர்த்து மொத்தம் எத்தனை கொஸ்டின் ஆச்சுன்னா 5 கொஸ்டின் ஆச்சு. மீதி இருக்கிறது எல்லாமே 10 கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்காலஜி. இனிமேல் தான் சைக்காலஜி வரப்போகுது. 5 தமிழ், 5 மேக்ஸ், 5 DI.
இப்ப சைக்காலஜில நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா ஒரு நம்பர் சீரிஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வெண்படம் வந்திருக்கா, ஒரு வெண்படம் வந்திருக்கு. ஒரு நம்பர்ஸ்ல வேறுபட்டதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 13, 11, 7 பிரைம் நம்பர்ஸ் கொடுத்துட்டு வித்தியாசமானதை தேர்ந்தெடுத்துருக்காங்க. வேற எதுவும் இல்ல, 9ன்னு சொல்லிட்டு நீங்க ஆன்சரை போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு விவாதம். அதாவது ஒரு விவாதம் கொடுத்துட்டு அதுக்கு முடிவு கொடுத்துட்டு அது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிற கொஸ்டின் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அடுத்து அகர வரிசையில ஹவு மச் பேர் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு இருந்திருப்பாங்க, எத்தனை எழுத்து மாறாம இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதெல்லாம் சைக்காலஜி தான். லெட்டர் சீரிஸ் ஒண்ணு கேள்வி கேட்டிருக்காங்க. லெட்டர் சீரிஸ் நான் என்ன சொல்லியிருந்தேன், நம்பரை வச்சு மட்டுமே நீ ஆன்சர் பண்ணிடலாம்னு சொல்லியிருந்தேன்னா, ஏனா 1, சீனா 3, எஃப்னா 6, ஜேனா 10. அடுத்தடுத்து என்னன்னு பார்த்தா போதுமா, இங்க 2 கூட்டிருக்கான், 3 கூட்டிருக்கான், 4 கூட்டிருக்கான். அடுத்து 5 கூட்டினா 15, 6 கூட்டினா 15ஓட 21 அப்படின்னு வந்துருக்கும். இதுக்கு மட்டும் நீ லெட்டரை சொன்னா போதும். அப்ப 15ஆவது லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தா ஓ. அப்ப அடுத்து 6 கூட்டினா 21 வந்துச்சா, 21ஆவது லெட்டர் என்னன்னு பார்த்தா யூ. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா ஓ யூ அப்படின்னு இருக்கும். ஓகேவா? சும்மா பேசிக்கா இருக்கிறத மட்டும் சொல்றேன். ஒரு கோடிங் டிகோடிங் கொடுத்துருக்கான், அவ்வளவுதான். அப்புறம் நம்மளுக்கு சிலாஜிசம். ஓகேவா? சிலாஜிசம் அதனாலதான் நான் அந்த கிரைம் டெஸ்ட் சீரிஸ்ல அடிக்கடி சிலாஜிசம் கொடுத்துட்டே இருக்கிறது. சிலாஜிசமும் நல்லா பாத்துக்கோங்க. ஒரு பிளட் ரிலேஷன் வந்திருக்கு. சிலாஜிசமே 2 சிலாஜிசம் வந்திருக்கு. மேல ஒரு சிலாஜிசம் வந்துச்சு, கீழே ஒரு சிலாஜிசம் வந்துச்சு, அவ்வளவுதான். இதுல மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்கும்னா 10 கொஸ்டின் இருக்கும். இப்ப நீங்க ஒரு உறுதியா நம்பலாம், 5 தமிழ் வந்திருக்கு பாத்தீங்களா, 5 மேக்ஸ் வந்துச்சு பாத்தீங்களா, டேட்டா இன்டர்பிரேஷன் 10 வந்துருக்கு சார், டேட்டா இன்டர்பிரேஷன் 5, சைக்காலஜி 10, மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25. நம்ம 25 படிக்கணும் அப்படின்னா தமிழ்ல 1 மட்டும் மிஸ்டேக் பண்ணிட்டே இருப்பாங்க, 4 அடிக்கிற மாதிரி தான் கொடுப்பான். 1 மட்டும் மிஸ்டேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதை நல்லா பார்த்து நம்ம அதை குறிக்கணும். ஓகேவா? மேக்ஸுக்கு கொஞ்சம் மேக்ஸ் வராதவங்க மேக்ஸ் ஸ்கூல் புக் மேக்ஸ் 6th 7th 8th இந்த 3ஐயும் நல்லா ஸ்ட்ராங் படுத்துங்க. இது 8th தாண்டி எதுவுமே போல. மேல இருக்கிற மேக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 8th தாண்டி எதுவுமே போல. 8th 9th 10th நமக்கு எதுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஐக்கு தான் கேள்வி கேட்பாங்க. நமக்கு பிசிக்கு 6th 7th 8th நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுல இருக்கிற எல்லா பேசிக் சமையும் போட்டு பாருங்க, போதுமானதா இருக்கும். ஓகேவா? மேக்ஸை பொறுத்தவரை டேட்டா இன்டர்பிரேஷனுக்கு நீங்க வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஸ்ட் நிறைய அடிச்சு பாத்தீங்கன்னாலே டேட்டா இன்டர்பிரேஷன் கொண்டு வந்துடலாம். சைக்காலஜிக்கு நம்ம கிரைம் டெஸ்ட் சீரிஸ் இருக்கு. டெய்லி 20 கொஸ்டினா போட்டுட்டு இருக்கோமா டெலகிராம் லிங்க்ல. அந்த டெலகிராம் லிங்க் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எல்லா டெஸ்ட்டுமே அடிக்கலாம். டெலகிராம் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டு அதுல இருக்கிற டெஸ்ட்லாம் நீங்க அடிச்சு பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்ப சைக்காலஜி 25க்கு 25 எப்படி கேட்டிருந்திருக்காங்க, நம்ம எப்படி அடிக்கணும்ன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். தப்பு எங்க வரும் அப்படின்னா எல்லாத்துலயும் ஒரு கொஸ்டின் தான் தப்பு பண்ணுவாங்க. தமிழ்ல 1 தப்பு பண்ணிடுவான், மேக்ஸ்ல 1 தப்பு பண்ணிடுவான். அடுத்து எங்க தப்பு பண்ணுவான்னா அந்த சைக்காலஜில ஏதாவது 1 தப்பு, ஒரு 3 தப்பு. 25க்கு ஆனா சாலிடா 20க்கு மேல நிறைய பேர் எடுத்துருவாங்க. 20க்கு மேல 21, 22ல நிறைய நிற்பாங்க. நம்மளோட டார்கெட் 25க்கு 25மே எடுத்தாகும். 25 எடுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான். நிறைய டெஸ்ட் அடிச்சு அதுல இருக்கிற கரெக்ஷன் டவுட்டையும் பார்த்துட்டே வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா 25க்கு 25 கண்டிப்பா தட்டலாம், யூனிஃபார்மும் மாட்டலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.